ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா வண்டிக்கடை மாங்காய் சுண்டல் மசாலா. அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டல், கேரட், கொத்தமல்லி, பானிபூரி பூரி, கருவேப்பிலை, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஆனியன், மாங்காய். இது தேவையான பொருட்கள். இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி பச்சை சுண்டல் தான் எடுத்திருக்கேன். கடையிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் எடுப்பாங்க. அது பச்சை வேணும், வெள்ளை எது வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை என்னதுன்னு கொஞ்சம் கூடுதலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 to 7 விசில் வைக்கணும். ஊற வச்சது பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் வேகும். இப்போ நம்ம அப்படியே வேக விட்டுறலாம். அப்படியே விட்டுறலாம், விசில் போட்டுடலாம். வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறி கட் பண்ணுறத கட் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஒரு 6 to 7 விசில் கட்டாயம் நம்ம வச்சு தான் எடுக்கணும். அதான் இது வரைக்கும் முன்னாடி 6 விசில் வந்துருச்சு. இது 7வது விசில். இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரு பவுலில் அப்படியே எடுத்துக்கலாம். சும்மா ஒரு லைட்டாக கரண்டில் மசிச்சா போதும். ஏன்னா நம்ம இது முழுசாக இருக்கணும். நம்ம இதில் 2 கரண்டி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே மசிச்சிடக்கூடாது, ஒரு மாதிரி முழுசாக இருக்கணும். இந்த அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு போதும். இதை நான் அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த முழுசாக இருக்கப்போ இந்த பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் குழவழுப்பு தன்மை வரும். அதுக்கு தான் நம்ம அரைக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம பொடியில் கலக்கிறது தக்காளி, வெங்காயம், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, பச்சை மிளகாய் இல்லை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா தக்காளியிலையும் தண்ணி இருக்குது, வெங்காயத்துலேயும் இருக்குது தண்ணி இருக்குது. அதனால் பூண்டு போட்டுக்கணும். ஒரு பூண்டு ஒரு 4-5 பல்லு போட்டுக்கலாம். இதில் நான் இப்போ போடலை, அரைக்கிறப்ப நான் போட்டேன். இதில் போட்டதை காமிக்கலை. இது அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. நமக்கு தாளிப்புக்கு தேவையான ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் காயட்டும். பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு சோம்பு நம்ம எடுத்துருக்கோம், பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா ரொம்ப மிதக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போதுமான அளவு. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அது கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலை பொரியட்டும். நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்களேன், அதை அப்படியே அந்த விழுது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும். ஏன்னா நம்ம ஆனியன், தக்காளி பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சையாக தான் போட்டு நம்ம இதில் நம்ம அரைச்சோம். அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பட்டாணி நம்ம எடுக்கிறப்ப தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம போட்டு இதில் போட்டு மிக்சியில் ஊற்றி கொஞ்சம் கழுவி அப்படியே ஊற்றிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா அந்த பச்சை வாடை போயிடும். கழுவிந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி தானே, சிம்மில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்படி மூடி வச்சிடலாம். சீக்கிரம் கொதி வந்துருப்பாங்க. ஒரு 3 நிமிஷம்.
3 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே எடுத்து நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்களேன். இன்னும் பார்த்தா நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துக்கணும். பொடி எடுத்து வச்சுக்கணும் பாருங்களேன். ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் நம்ம எடுத்துக்கிட்டோம். மஞ்சள்தூள் இது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா வேறு அரைச்சி ஊற்றிருக்கோம் பாருங்கள். கரம் மசால் போடுறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அது ஒரு 1 ஸ்பூன் ஃபுல்லாக. தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நம்ம இது பண்ணதுக்கு பின்னாடி ஏன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம். இதில் இப்போ கொஞ்சம் காஞ்சதுக்கு பின்னாடி இப்போ நம்ம எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்து பாருங்கள். அந்த பட்டாணி 2 கரண்டி எடுத்து பாருங்கள். அந்த அளவுக்கு அரைச்சி வச்சது அதை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிட்டேன்னா பட்டாணி பார்த்திங்கன்னா அது ஊற்றினோடனே கொஞ்சம் திக்னஸ் வரும். ரொம்ப வச்சோம்னா சீக்கிரம் வரும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி அரைச்சி ஊற்றினதான் ஊற்றிருக்கோம். நம்ம பட்டாணி அடுத்து பட்டாணி போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் போதும். இது ஒரு 2-3 நிமிஷம் போதும். கொதி வந்தால் போதும். இதுக்கு மூடி வச்சோம்னா சீக்கிரம் வந்தோம். அதுக்கோசரம் தான் மூடியை போட்டுக்கதான் பார்ப்போம். இதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பட்டாணியை போட்டுக்கலாம். எடுத்து வச்சோம் பாருங்கள். அந்த எல்லா பட்டாணியும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே முழுசாக நம்ம அரைச்சி ஊற்றிருக்குமா. இப்போ இது முழுசு போய் இது அப்படியே தனித்தனியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். காலைல பார்த்திங்கன்னா காலைல உணவுக்கு இது ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பார்த்திங்கன்னா துத்தநாசத்து, கனிம சத்து, ஏகப்பட்ட சத்து இருக்குது இந்த பட்டாணியில். அது சாப்பிட்டிங்கனாலே ஒரு சின்ன பிளேட் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே வயிறு நம்மளுக்கு ஃபுல்லிங்காக இருக்கும். பசிக்காது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அந்த தண்ணி வெட்டிடும். கொஞ்சம் நம்ம மூடி வச்சுருக்கனால 5 to 7 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஓகே பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்களா. இப்போ போதுமான அளவுக்கு இந்த அளவுக்கு வேணும். நான் இதுலேயும் வற்ற விட்டுறக்கூட இந்த அளவுக்கு வேணும். ஏன்னா நம்ம இறக்கி வச்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப நல்லது. நார்ச்சத்து கூட கூடுதல் இருக்குது. அப்படியே நல்லா கிண்டிட்டு ரெடி ஆச்சு. நம்ம இது மேலே தூரத்தான் வெங்காயம் கேரட்லாம் போட்டுக்கிறது தான். மாங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். வெங்காயம், கேரட்டு துடி வச்சது, கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மாங்காய் முடிய போகிற சீசன் பண்ணிக்கங்க. மாங்காய் இருக்கப்போ சீசன் முடியறதுலையும் பண்ணி தரணும். சூப்பராக இருக்கும். மாங்காய் பண்ணி மாங்காயோட அந்த சுண்டல் மசாலா செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாங்காய் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். மாங்காய் கொஞ்சம் அதிகம் மாங்காய் நீங்கள் இருக்குன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ கேரட் நம்ம துருவி வச்சுருக்கோம் பாருங்கள். அது அப்படியே மேலாக தூவி விட்டுக்கலாம். கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி தழை நம்ம எவ்வளோ போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போடுறது நல்லது தான் உடம்புக்கு. இப்போ அப்படியே தூவி விட்டுக்கலாம். எனக்கெலாம் நிறைய நான் போட்டுக்கேன். எனக்கு ஃப்ளைட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அளவுக்கு தான் போட்டுக்கேன். அதனால் எவ்வளோ நிறையா போட்டுக்கிறோமோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சும்மா இருக்கிற வெங்காயம் கேரட்லாம் சாப்பிட மாட்டோம் பாருங்களேன். இப்படி போடுறப்ப இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது நல்லது. பிள்ளைகளுமே சாப்பிடணும். நல்லா கொத்தமல்லாம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இந்த பானிபூரி இருக்கும். அந்த பூரி இதுக்கு மேலே நம்ம உடைச்சி போட்டுக்கலாம். அதே நம்ம பூரி நம்ம தேவைக்கேற்ப 3-4 நம்ம உடைச்சிட்டு நல்லா அப்படியே நுணுக்கி விட்டுக்கலாம். அப்படியே
நல்லாயிருக்கும். உங்களுக்கு பானிபூரி போடுறப்ப நல்லா அந்த மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கும் எடுத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற கட்டிலும் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதில் நல்லா எவ்வளோ கேரட் கொடுத்தாலும் தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. அதாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பார்த்ததோடு விட்டுறாதீங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்போ நீங்கள் வெளியே சாப்பிட மாட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 50 ரூபா. நம்ம வீட்டில் செய்கிறப்ப நல்லா எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்லாம். கம்மியான செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவெல்லாம் நல்லா பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க. தேங்க்யூ. அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.